உயர்தர ஆடுகள மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இனப்பெருக்கத்துக்கு தேர்வு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சுத்தமா நலிஞ்சு போற இருக்கக்கூடிய கெடா ஆடுகள நீங்க பயன்படுத்துறது மூலியமா, அதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட்டா இருக்கக்கூடிய குட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி வந்துட்டு பிறக்கும். அதனால உங்களுடைய லாபம் வந்து தடைபெறும். இப்படிலாம் நம்ம கரெக்ட்டா இனப்பெருக்கம் பண்ணி நீங்க ஆட வளர்த்தாலும் கூட லாபம் வந்துருமான்னு கேட்டா, அப்பயும் கிடையாது. கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஆட வந்துட்டு நோய் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நோய் மேலாண்மை. அந்த நோய் மேலாண்மைய நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு செலவுகள்லேருந்து நீங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு கம்மி பண்ண முடியும். அந்த வகையில பெருசா பாதிக்கக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னா, பிபிஆர் மற்றும் எஃப்எம்டின்னு சொல்லக்கூடிய அதாவது ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஃப்எம்டி இந்த 2 நோய் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய நோய். இந்த 2 நோய் என்ன பண்ணும் அப்படின்னா, பிபிஆர் வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாய்க்கு உள்ள நாக்கெல்லாம் புண்ணாயிடும். அப்படி நாக்கெல்லாம் புண்ணாவது மூலியமா தீனி எடுக்காம போகும். தீனி எடுக்காம போறதுனால ஆடு வந்துட்டு மெலிஞ்சு வந்துட்டு இறந்து போயிடும். இதுதான் பிபிஆர். சேம் அதே மாரி எஃப்எம்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வாய்களுடைய அவுட்டர்ல வந்துட்டு உங்களுக்கு புண்ணு வரும். அப்படி புண்ணு வரது மூலியமா அந்த புண்களுடைய வலியின் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் தீனி எடுக்காது. தீனி எடுக்காததுனால உடல் மெலிஞ்சு வந்துட்டு இறந்து போயிடும். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நோய். இதை நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் வந்துட்டு நீங்க குறைக்கிறது வந்துட்டு இன்னொரு வகை இருக்கு. அது என்ன அப்படின்னா, கரெக்டான டைமுக்கு கரெக்டான வேக்சினேஷன் தடுப்பூசிகளை வந்து நீங்க செலுத்திட வேண்டும். அப்படி செலுத்துறது மூலியமா கண்டிப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே மருத்துவ நோய்களினுடைய தாக்கத்தை வந்துட்டு குறைக்க முடியும். அப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்கள்ல ரொம்பவும் ஆடுகள் நனையாம இருக்கிற மாதிரி நீங்க வந்துட்டு பாதுகாத்துக்கணும். அதுவும் இல்லாம இந்த மழைக்காலங்கள்ல பரவலா காணப்படும் அந்தரங்க நோய்கள்னு வந்து ஒரு சிலவும் சொல்லுவோம். அதாவது பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை தடுக்கிறதுக்கு வந்து நீம் பொடி, அதாவது வேப்ப இலை பவுடர், இந்த பவுடரை வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு நீங்க கொடுக்கறது மூலியமா இந்த பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ல இருந்து நீங்க வந்து நோய்கள்ல இருந்து நீங்க வந்துட்டு பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்படி நோய்கள் எல்லாமே நீங்க பாதுகாத்து கொண்டு வந்தாலுமே கூட நீங்க லாபத்தை நீட்டிட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வரும். ஆனா உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். நீங்க உழைப்பு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிறதுலே ஆடு வளர்ப்புல மிகப்பெரிய அதிக உழைப்பு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஆடுகளை வந்து தரைமுறையில வளர்க்கறது தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரணை வந்துட்டு நீங்க அமைக்கணும். அதாவது ஷெட் நீங்க போடுற மாதிரி வரும். அந்த ஷெட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தரமான ஷெட்டா நீங்க வந்துட்டு போடணும். கொஞ்சம் உயரமா தூக்கி போடணும். அப்படி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட்டமா இருக்கக்கூடிய வசதியா பார்த்து நீங்க வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு போடணும். ஒன்ஸ் நீங்க ஷெட்டு போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளானடா டிசைன் பண்ணணும். அதாவது ஒரு ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10லேருந்து 15 சதுர அடியை வந்துட்டு இடம் விட்டு நீங்கள் வந்துட்டு ஆடுகளுக்கு டிசைன் பண்ணணும். அந்த 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 ஒரு வாட்டி தான் நீங்கள் பண்ணையை போட போகிறீங்க. அப்போ அந்த ஒரு வாட்டிலே நீங்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இருக்க மாதிரி நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரியும், இல்லை நீங்கள் தீவனங்களை கொடுக்குற மாதிரியும் உங்களுடைய, ஏன்னா பண்ணை போகிறதே வந்துட்டு உங்களுடைய வேலைகளை குறைக்கிறதுக்கு தான். அப்போ எப்படிலாம் வேலைகளை குறைக்க முடியுமோ, என்னென்ன பண்ணலாம் வேலைகளை குறைக்க முடியுமோ அது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பண்ணணும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை முறைகளை வந்துட்டு நீங்கள் பண்ணியாகணும். இப்படி வேலைகளை குறைச்சி பண்ணை முறையை அமைக்கிறது மூலியமாக வந்துட்டு லாபங்களை எடுத்துட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது.